அவ்வளோ ஆசையா இருந்தது. எப்போ கையில குழந்தை ஏந்துவேன்னு தெரியலையே! அவ்வளோ அழகா இருந்தது. அம்மா வந்து கனவுல சொன்னாப்பா, "கண்டிப்பா உனக்கு பெண் குழந்தை தான் பொறக்கும்" அப்படின்றாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டாக்டர் வந்து என்னென்னவோ இங்கிலீஷ்ல பேசினாங்கப்பா, தசு புசுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. தமிழ் டாக்டர் இல்ல, அவளுக்கு தான் புரியும் அப்படின்னோனே, வேற ஒண்ணும் விஷயம் இல்ல மாமா. டாக்டர் வந்து என்ன டெய்லியும் மூச்சு பயிற்சி செய்ய சொன்னாங்க. அது உனக்கும் குழந்தைக்கும் நல்லதுன்னு சொன்னாங்கன்றாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப இந்த சித்ராக்கு, ஈஸ்வரிக்கும் அவ்வளோ வயித்தெரிச்சலுங்க. பேசு, பேசு. எவ்வளோ நாளைக்கு பேச போற பேசு. உங்களுக்கும் வைக்கிறேன் இரு ஆப்புன்னு சொல்லிட்டு முனவிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாவித்திரியும், தாமரையும் பிளான் போடுறாங்க. இந்த வழி தான் காமிஷ் பிச்சர் வருவாரு மாமூலா கோயிலுக்கு. நீ வந்து கண்ணு தெரியாத ஒரு குருட்டு பொண்ண செட் பண்ணிட்டு வாங்க. நீ கண்ணு தெரியாத மாரி நடிச்சு விழுந்துரு காருக்கு முன்னாடி. என் பொண்ணு வந்து உன்ன காப்பாத்துற மாரி காப்பாத்துவா. இத பார்த்த உடனே காமிஷ் பிச்சுக்கு என் பொண்ணு மேல ஒரு ஆசை வந்துரும்ல. அதனால பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க நடந்த மாரியே அந்த விஷயமும் நடந்துருது. தாமரை எதிர்பார்த்துட்டு இருப்பா, எப்போ கமிஷ் பிச்சுட்டு இருந்து ஃபோன் வரும்ன்ட்டு. சித்ராவும், ஈஷுவும் என்ன பண்ணுவாங்க, "இனிமேல் தாண்டி இருக்கு வேட்டும். வாழ்க்கை என்ன ஆக போகுதுப்பா, சந்து சிரிக்க போகுது." கமிஷ் பிச்சுக்கிட்டு இருந்து கால் வருது. சந்தோஷமா மணிக்கணக்கா பேசிட்டு இருக்காங்க. "என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், உன்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு." இவரு கதையா அளந்து விடுறாருங்க நம்ம காமிஷ் பிச்சர். இத பார்த்த தமிழுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடும். "எதுக்குங்க எல்லாமே 2, 2 வாங்க. பொண்ணுக்கும் வாங்கியிருக்கீங்க, புள்ளைக்கும் வாங்கியிருக்கீங்க. நீங்க தானே நம்பிக்கையா இருக்கீங்க. உங்க அம்மாவே வந்து பொறப்பாங்க பெண் குழந்தைன்ட்டு. இப்ப எதுக்கு இவ்ளோ வாங்கியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க." ஒரு பக்கம் வந்து தமிழுக்கு வந்து ஒரே கவலையா இருக்கு. சில கனவு கண்றாங்க. என்னன்னா, சேது வந்து திருப்பியும் அவர வீட்ட விட்டு தொரத்துற மாரி புருஷன்கிட்ட கேட்குறாங்க. "இந்த அன்பு என்னைக்கும் மாறாதுல்ல. உங்கள நம்பலாமா? எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என் மேல இவ்ளோ ஆசை, அன்பு வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன விட்டு வெளிய போ! அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களே! என்னால தாங்க முடியாதுன்ட்டாங்க." "என்ன தமிழ் என்ன இப்படி கேட்டுட்ட?"